வணக்கம், நமஸ்காரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாள், இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்த நம் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதி கனமும் மகிமையும் மாட்சியும் செலுத்திவிட்டு வாருங்கள் கடந்து செல்வோம் இந்த சுருக்க போதனைக்குள். இந்த சுருக்க போதனையின் சாராம்சம் என்னவென்றால், நிறைய காரியங்களை நாம் மிக எளிதாக சீக்கிரமாக நாம் பார்க்க நேர்ந்திடும். ஆனால் அதிலேயே ஒரு நாட்டம் கொள்ளாதிருங்கள், அதிலேயே ஊறி போகாதிருங்கள் என்று சொல்லியும் நாங்கள் அன்பாய் கேட்டுக்கிறோம். ஏன்னு கேட்டால், பைபிள் எப்பொழுதுமே வேதாகமத்தை ஆழமாய் நம்ம வாசிக்கும் போது தான், தியானிக்கும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், அதில் இருக்கக்கூடிய புதையல், பொக்கிஷம் என்றால் விலை உயர்ந்தது, வாழ்க்கைக்கு தேவையான விலை உயர்ந்த பொக்கிஷம் இந்த வேதாகமம் என்கிற அதற்குள்ளாக இருக்கிற புதையல். அந்த புதையலை எவன் ஒருவன் தோண்டி எடுக்கிறானோ அவனே அங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரவானாக இருக்கிறான், கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக இருக்கிறான். சங்கீதம் 1ஆவது அதிகாரத்தில் பார்க்குறப்போ, அல்லும் பகலும் என் வசனத்தில் தியானமாக இருக்கிறவன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்கிறார் கர்த்தர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு பாத்திரவான்களாக நாம் இருக்கிறப்போ நம்ம வாழ்க்கை மாறும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரிங்க, வாருங்க கடந்து செல்வோம். இன்றைக்கு எபிரேயர் 10ஆவது அதிகாரம் 11லிருந்து 17 வசனம் இன்றைக்கு நாம் பார்த்துவிட்டு இந்த செஷனை முடிச்சிடலாம். இந்த வசனத்தின் சாராம்சம் எப்படி என்றால், கிரைஸ்ட் டெத்ஸ் ப்ரெடிக்ட்ஸ் தி சாங்டிஃபைட் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்ஸ் தி சாங்டிஃபைட் எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளை பர்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலைமைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். இந்த தலைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் நம்ம சரியாக காரியங்களை விளங்கிக்கலன்னா இதுக்கப்புறம் நடக்கிற காரியம் ஒன்றுமே புரியாது நமக்கு. அதனால தான் இந்த என்கேஜவி வெர்ஷனை அதிகமாக படிங்கன்னு நாங்கள் எப்பொழுதுமே உங்களை ஊக்குவிப்போம். இயேசுவின் மரணம் மிக மிக முக்கியமான ஒரு மகத்துவம் உள்ள ஒரு காரியம். 4000 வருடங்களாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பே அவருடைய பிறப்பும் அவருடைய இறப்பையும் குறித்து பல தீர்க்கதரிசிகள் பல காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆசியா புத்தகத்தில், மிக்கா புத்தகத்தில், இந்த மாதிரி எரேமியா புத்தகத்தில், மோசே கூட எனக்கு பின்பே ஒரு இரட்சகர் வருவார், அவருடைய ராஜ்யம் நிலையாக இருக்கும் என்று சொல்லியெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட வருகை குறித்து அவரெல்லாம் பேசியிருக்கிறார். அது மட்டும் பத்தலன்னு நம்ம சங்கீதம் 22 அவருடைய பாடுகளை குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார். இவர் தாவீதுக்காரன், சங்கீதக்காரன். சங்கீதம் 51ஆவது அதிகாரத்தில் அங்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்போ, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது மெஸ்ஸியா வருவார் என்று சொல்லி தயாராகி விட்டார்கள். ஆனால் அவர்களோட கண்ணோட்டத்தில் மெஸ்ஸை எப்படியாக தோன்றினார் என்றால், அவர் யுத்தம் செய்கிற யுத்த வீரராய் வருவார். அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, 2வது வருகையை குறித்து அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது வருகை வெளிப்பாடு 19ஆவது அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆர்மகடான் யுத்தம் இதெல்லாம் குறித்து அதிகமாக அங்கே விவரிக்கப்பட்டிருக்கும். அவர் யுத்த வீரராய், ராஜாதி ராஜராய், கர்த்தாதி கர்த்தராய் புண்ணியர்களோடு சேர்ந்து, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அங்கே யுத்தம் செய்யக்கூடிய யுத்த வீரராய் வருகிறார் என்று சொல்லியெல்லாம் நான் பார்க்கலாம். இவர்களுடைய கண்ணோட்டத்தில் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என்று சொல்லுகிறப்போ, அற்புதம் செய்கிறவர், அங்கே முடவர்களை நடக்க செய்கிறவர், சுவிசேஷத்தை போதிக்கிறவர், ஓமையின் மூலமாக போதிக்கிறவர், இப்படியெல்லாம் காரியங்களும் ஐசியா எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க தள்ளிவிட்டாங்க. அவங்க கண்ணில் என்னென்னா, ரோமர் அரசாட்சி இங்கே எங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கு, நாங்கள் யுத்த வீரராக தான் அவங்கள பார்க்குறோம், நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்யணும், அவர் தான் மெஸ்ஸியாவே இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அதனால தான் பார்த்தீங்களானால் முக்கியமான காரணம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத முக்கியமான காரணம் என்னவென்று பார்ப்போமானால் இதுதான். இன்றைக்கு நாம் கூட நம் வாழ்க்கையில் பல காரியங்கள், ஆண்டவரே நீங்கள் இப்படி தான் செய்ய வேண்டும், நீர் அப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நம் அறிவுக்கு எட்டின காரியங்களை ஆண்டவருடைய கரங்களில் புகுத்தி, நீ இதை செய்யாவிட்டால் நான் உங்களுக்கு ஜபம் செய்ய போவதில்லை, நான் இப்படியாக சர்ச்சுக்கு போவதில்லை, அப்படியா இப்படியா என்றெல்லாம் சொல்லி ஆண்டவரிடம் தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவம்
சரிங்களா? சரி, இதை அதை விட்டுறலாம். இப்போ என்னென்னா, கிறிஸ்துவோட மரணம் அங்கே நேரிட வேண்டும். ஏனென்றால் பாவத்திற்கு சம்பளம் மரணம் தான். எவ்வளோ ஆடு மாடு கோழி இதெல்லாம் கோழி இல்லை, புறாக்கள் எல்லாம் கொன்றிருப்பார்கள். ஆனால் இந்த ரத்தமெல்லாம் இவர்களை மீட்கவில்லை. அந்த ரத்தமெல்லாம் இவர்களை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்த முடியவில்லை. அந்த ரத்தம் இவருக்கு நிரந்தரமான நித்திய வாழ்வை அவர்களுக்கு சுதந்திரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியல. அது அவங்களுக்கும் தெரியும், மரணத்தை குறித்தும் தெரியும். இந்த மரணம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த மரணம் என்று சொல்லி உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தக்கூடிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால தான் நாம் கழுவப்படுவோம். பிதாவே மாம்சமும் இரத்தமுமாய் பிறந்து அங்கே அடிக்கப்பட்டு ஜனங்களால் கொல்லப்பட்டு அந்த இரத்தத்தின் மூலமாக என்னையும் உங்களையும் ஒரு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி அவர் மீட்டெடுப்பார். அதற்கு பின்பே அவருடைய நாமத்தை நோக்கி பார்க்குற எந்த முகமும் பிரகாசம் அடையும் என்கிறது தான் சங்கீதம் 34:5, 1 கொரிந்தியர் 6:20. இது ரெண்டுக்கும் முடிச்சு போடலாம். சரிங்களா? நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா விளங்கும். அதனால் இந்த மரணம் முக்கியம். ஏன்னா இந்த மரணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பரிசுத்தவானாக இருப்பீங்க. அந்த நாளில் நீங்கள் அந்த மிருகத்தை கொன்று அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த பிரதானாசிரியர் அந்த இரத்தத்தை தெளிப்பார், பாவம்லாம் போயிடுச்சுப்பா அப்படின்னு. தேவாலயத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்தோடனே நீங்கள் வேற ஒரு பாவத்தில் சிக்கிடுவீங்க. அப்போ அதுலேருந்து யார் மீட்கிறது? அப்போ நீங்கள் மொத்தத்தில் ஆடு மாடுமா இழுத்துக்கிட்டே தான் போகணும். ஆனால் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய கனி, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், இவைகளெல்லாம் எப்பொழுது கொடுக்கப்படுமாம்? கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பும் கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பும் தான். அப்பொழுதுதான் ஒரு பரிசுத்தவான் முழுமை அடைவான். அப்பொழுதுதான் ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பரிபூர்ணம் அடையும். அது வரைக்கும் பரிபூர்ணம் அடையாமல் பார்த்தீங்கன்னா வெந்து வேகாமல் அறவேக்காடு என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி அங்கே எங்கேயும் அழிந்து திரிந்தார்கள், எதையோ தேடி போனார்கள். ஆனால் பரிசுத்தம் அடைய முடியவில்லை, பரிசுத்தம் முழுமை அடைய முடியவில்லை. அந்த பரிசுத்தம் என்கிற அந்த முழுமைக்குள் அவர்களால் வர முடியல. சில நேரம் நல்லா இருப்பாங்க, சில நேரம் பாவம் செய்வாங்க, அப்புறம் பல்ல கடிக்கிறது, ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் எவன் ஒருவன் மரித்து மறுபடியும் உயிர் பெறுகிறானோ, அதாவது பிறக்கிறானோ, அதுதான் 2 கொரிந்தியர் 5:17, 3:17 ஆவியில் பிறப்பது. இந்த ஆவியில் பிறக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு பின்பே தான் வரும். அப்பொழுதுதான் ஒருவன் முழுமை அடைய முடியும் என்கிற ஒரு அருமையான சத்தியம். இந்த சத்தியத்தை சரியா கையாள்கிறவர்கள் தான் பரலோகத்திற்குள் மோட்சத்துக்குள் நுழைய முடியும். அவன் ஒருவன் தான் இந்த சோதனைக்காரனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். யாக்கோபு 4:7 வசனங்களும் மற்றும் யாக்கோபு 1:12 வசனங்களிலும் ஜீவகிரீடம் அவனுக்கே கொடுக்கப்படும் என்கிற அந்த சத்தியத்திற்கு அவர்கள் பாத்திரவான்களை மாறுவார்கள். அது மட்டுமல்ல, இதோ பரலோகத்துக்குள் நுழையக்கூடிய மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். மேற்கொள்ளுகிறவர்களே பரலோக வாசலுக்குள் நுழைய முடியும் என்கிற வெளிப்பாடு 3:21, 3:12 பார்ப்பீர்களானால் அந்த தூணாக மாறிவிடுவார்கள். பரலோகத்தின் தூணாய் மாறிவிடுவார்கள், பரலோகத்தின் திறப்பாய் மாறிவிடுவார்கள். இதெல்லாம் எப்பொழுது நடக்கும்னா பரிசுத்தவான்கள் முழுமை அடைகிறப்போ. கொஞ்ச நாள் பரிசுத்தமாக இருந்தேன், கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வேற வழியில் போயிட்டேன் அப்படிங்கிறவங்க அங்கே நுழையவே முடியாது. இப்போ எவன் ஒருவன் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போக முடியும்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவருடைய மரணத்தின் நிமித்தமாக திருப்பியும் உயிர் பெற்றவர்கள், ஆவியில் பிறந்தவர்கள், இவர்கள் தான் நுழைய முடியும் என்று அங்கே சத்தியம் சரியாக சொல்லுகிறது. இப்பொழுது நாம் இதை வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 11வது வசனம். And every priest stands ministering daily and offering repeatedly the same sacrifices which can never take away sins. நீங்கள் எந்த பாஸ்டர்மார்கிட்ட போகலாம், எந்த பாஸ்டர் அம்மா கிட்ட போகலாம், எந்த பாதிரியார்கிட்ட போகலாம், ஆனால் இவங்களுக்குள்ளேயே பாவம் இருக்கிறப்போ அவங்க எப்படி உங்கள் பாவத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கேள்வியை இங்கே பவுல் அப்போஸ்தலர் முன்ன வைக்கிறார். எபிரேயர் அவர் தான் எழுதியிருப்பாருன்னு நம்புகிறாங்க. சரி, நம்ம அதை விட்டுறலாம். இங்கே இந்த எபிரேயர் எழுத்தாளர் அப்படியாக அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை வைக்கிறார். But this man, after he had offered the sacrifice of the sins forever, sat down at the right hand of God. This man என்றால் இங்கே பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, எப்படிப்பட்ட இரத்தமாம்? பாவமில்லாத இரத்தம். என்னை போல உங்களை போலையும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவரிடம் பாவமில்லை என்று எபிரேயர் 2:17-18, எபிரேயர் 4:16-16, அப்புறம் 1 பேதுரு 1:18, 1 பேதுரு 3:18-19 வாசிப்பீர்களானால் உங்களுக்கு அங்கே ஒரு விளக்கம் கிடைக்கும். அதனால்தான் அந்த இரத்தத்திற்கு அவ்வளோ ஒரு மகத்துவம், அந்த இரத்தத்துக்கு அதனால்தான் ஒரு மேன்மை. அந்த மேன்மை யாருடைய இரத்தத்திலும் இல்லை. அது மட்டும் இல்லை,
பாவத்திலே நான் கர்ப்பத்தரிக்கப்பட்டேன், கர்ப்பத்திலே நான் பாவத்திலே நான் பிறந்தேன் என்று சொல்லி அங்க தாவீதுக்காரன் சொல்லுகிறார். இவர் பாவத்தில் பிறக்கல, இவர் பரிசுத்த ஆவியானவரால் அங்க கர்ப்பம் தரிக்கப்பட்ட அந்த அன்னை மரியாளோட காரியம் உங்களுக்கு தெரியும். ஸோ இவரிடம் பாவம் இல்லை. பாவம் வந்த போதிலும் அதை மேற்கொள்ளுகிறவராயிருந்தார். நான் மேற்கொண்டது போலவே நீங்களும் மேற்கொள்வீர்கள் என்கிற அந்த யோவான் 16:33 வசனத்திற்கு இவரே பாத்திரர். அதே போல் நம்மளாலையும் மேற்கொள்ள முடியும். ஆனால் இந்த கோட்பாடுகள் எல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டாரோ அதன்படி நான் மேற்கொள்வேன் என்கிற அந்த கோட்பாடை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, ஃப்ரம் த டைம் வாக்கிங் till his enemies are made his footstool. இது பழைய ஏற்பாடு வசனம்தான். அதாவது நீங்கள் பார்க்கலாம், அங்கே சங்கீதத்தில் பார்க்கலாம், தன்னுடைய எதிரிகளை எல்லாம் அவர் கீழ்ப்படுத்தினார். எதிரின்னா யாருன்னா மாம்சமோ ரத்தமோ இல்லை, பாதாளத்தின் ஆவிகள், நடுவான மண்டல சேனைப்படைகள், பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரிகள், இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிதாக அவர் மேற்கொண்டார். ஏனென்றால் அவரிடம் பாவம் இல்லை. அதனால்தான் பார்ப்பீர்களானால், for by one offering he has perfected forever those who are being sanctified. ஒரே ஒரு தடவை தான் அவர் தன்னையே பலியாக கொடுத்தார். இந்த முறை ஆடு வேண்டாம், மாடு வேண்டாம், காக்கா குருவியெல்லாம் வேண்டாம், நானே பலியாக அங்கே தொங்குறேன்ப்பா, என் ரத்தத்தின் மூலமாக நீங்கள் யாவரும் மேற்கொள்ளுவீர்கள், நீங்கள் யாவரும் மீட்கப்படுவீர்கள், நீங்கள் யாவரும் சுத்திகரிக்கப்படுவீர்கள், நீங்கள் பரிசுத்த சந்ததியாய் மாறிவிடுவீர்கள். நான் ஒரே ஒருத்தன் மறைச்சா போதும். இத்தனை நாட்கள் எவ்வளோ இதை நீங்கள் பழியிட்டுட்டீங்க, ஆனால் அப்பொழுதும் உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்ச மாதிரி இல்லை. கவலைப்படாதுங்கள். இந்த நாளில் நானே அந்த இடத்தை எடுத்து நானே அந்த ஜீவ பலியாய் என்னோட உடலை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து. And the Holy Spirit also witnesses to us, for after he had said before, this is the covenant that I will make with them after those days, says the Lord, I will put my laws into their hearts and in their minds I will write them. நம் இருதயத்தில் அவளுடைய நியாய பிரமாணங்களை எழுதக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் அங்கே கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவி தான் வரும். ஆவி மேலே தங்கும், ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று வரும். அந்த ஹோலி ஸ்பிரிட் கிடையாது, ஸ்பிரிட் ஆஃப் காட். இப்போ இவர்கள் மேலெலாம் இருந்தது, இவர்கள் மேலே தான் இருந்துச்சு. பரிசுத்த ஆவி காரியத்தை முடித்து விட்டு பரிசுத்த ஆவி திரும்பி விடும். அப்போ இவங்க நார்மல் ஆயிடுவாங்க. சிம்சோன் பாருங்கள், பரிசுத்த ஆவி வருகிறப்போ ஒரு மாதிரி இருப்பார், தாடை எடுத்து வச்சு விளாசுவார். பரிசுத்த ஆவி போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டெலைலாவோட ஒரே டூயட் பாடிட்டு இருப்பார். கரெக்டுங்களா? இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அதுதான் கிறிஸ்துவோடைய மரணத்திற்கு பின்பே கிடைத்த பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம், ஒரு சன்மானம். என்ன? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் உள்ளே இருக்கார், வெளியில் மேலே இல்லை. ஏன்னா அவர் ஒரு மனிதர், இயேசு கிறிஸ்துவோடைய சாயலாக அங்கே செயல்படக்கூடிய ஒரு மனிதர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, என்னை தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. மன்னிக்கும், தொண்டை சரியான கண்டிஷன் இல்லை, இவ்வளவுதான் பாடம் முடிஞ்சது. ஆனால் இந்த பாட்டுக்கு நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதன், ஒரு நண்பன், அவர் உதவியாளர் என்று சொல்லுகிறார் ஒரு பதத்தில். அங்கே பார்ப்பீர்களானால் அவர் நண்பன், உங்களோடு கூட இணைந்து வழி நடத்தும் கம்பேனியன். இஸ் ஆர் ஹோலி கம்பேனியன். ஒரு நண்பன், நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு நண்பன். அந்த மாதிரி நண்பன் உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் என்ன காசு பணம் கொடுத்தாலும் இருக்க மாட்டாங்க. அவர் தான் இந்த நண்பன், உண்மையான நண்பன். இயேசு கிறிஸ்து தான் இந்த பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் தங்கி நம்மை வழி நடத்தக்கூடியவர். இது எப்படி கிடைத்தது?
இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு இது கிடைத்த ஒரு கிஃப்ட், ஃப்ரீ கிஃப்ட். நீங்கள் 2 பக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு மக்கு ஃப்ரீ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ரைட்டுங்களா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும், எல்லா நாவுகள் அறிக்கை செய்யட்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிஃப்ட் ஃப்ரீ. அதற்கு பின்பே அவர் வழி நடத்துதல் ஃப்ரீ. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் அடிப்படையில் வழி நடத்துவார். தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்துவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. போராட்டம் வருங்க, பிரச்சனை வரும். அது பைபிளே எழுதியிருக்கு. யோவான் 14:1-27 எழுதியிருக்கு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல. ஆனால் மேற்கொள்ளுகிறப்போ நீங்கள் ஒரு முறை கூட நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க, தவறு செய்ய மாட்டீங்க, நாக்கு கடிக்க மாட்டீங்க. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு கையை பிசைய மாட்டீங்க. இப்படியெல்லாம் பிசைஞ்சுதாக எங்கேயாவது காட்டுங்க பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில். அதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆண்டவருடைய ஆவிதான் அவருக்குள்ளே இருந்து அவர் வழி நடத்தினார். இயேசு கிறிஸ்து எப்படி எந்த பாவத்திலையும் சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த தவறிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி அருமையாக தன் வாழ்க்கையை அங்கே வழி நடந்து சென்றாரோ, அதே போல் எனக்கும் உங்களுக்கும் அதே போல் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு அருமையான ஸ்லாக்கியம் கிடைக்கும். அது எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவோட மரணத்தை அறிக்கை செய்ய வேண்டும், கிறிஸ்துவோட மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவோட மரணத்தின் நிமித்தமாக வரக்கூடிய அந்த சன்மானங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகப்பெரிய கடினமான காரியமா? இன்றைக்கு இதே காரியத்தை கத்தோலிக்கர்மார்கிட்ட சொல்லுவோமானால், குழந்தை இயேசுவை பார்க்க போகிறாங்க, மாதாவோட சுரூபத்திற்கு பின்பே போகிறாங்க. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்ல நீங்களாம் பெந்தெகோஸ்ட்காரங்க அப்படிங்கிறாங்க. இது என்னங்க அநியாயமாக இருக்குது? இயேசு கிறிஸ்துக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் தான் அத்தனை அப்போஸ்தலர்களும். இவர்களெல்லாம் போய் நீங்கள் வணங்குறீங்க, கோயில் கட்டுறீங்க. எதற்காக இவர்கள் மரித்தார்களோ அந்த கோட்டை விட்டுட்டீங்கன்னா அப்போ பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்துதல் எப்படி கிடைக்கும்? ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே போங்க, எந்த மலைக்கு போங்க, எந்த கோயிலுக்கு வேணால் போங்க, எந்த இதுக்கு வேணால் கொகைக்குள்ளே வேணாலும் போய் யாரை வேணால் சந்திங்க, எந்த பெந்தெகோஸ்ட்மார்க்கு எந்த பாஸ்டர் வேணாலும் சந்திங்க, யாரை வேணால் போய் கும்பிடுங்க. அதெல்லாம் உங்களை முழுமைப்படுத்தாது, அதெல்லாம் உங்களை பரிபூர்ணப்படுத்தாது, அதெல்லாம் உங்களை பரிசுத்தப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், இதை தரித்து கொண்டால் மட்டும்தான் நானும் சரி நீங்களும் சரி நம் பரலோக ஜீவியத்துக்குள் நுழைய முடியும். சரிங்களா? கடைசி அந்த வசனத்தை வாசித்து விட்டு முடித்து விடலாம். Then he says, their sins and their lawless deeds I will remember no more. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக, அவருடைய மரணத்தின் நிமித்தமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுடைய பாவங்கள் யாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து விடுவார். மறந்தே விடுவேன்றப்பா. நீங்கள் போய் ஞாபகப்படுத்தினால அவருக்கு எனக்கு தெரியாத, என்னப்பா நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிம்பார் ஆண்டவர். நான் மறந்து போனதை நீ எனக்கு ஞாபகப்படுத்தினா எனக்கு என்னால் ஞாபகமே வச்சுக்க முடியல, மறந்துடுவார். ஏன்னா நீங்கள் என்ன தான் ஒருத்தரை மன்னிச்சுக்கோங்க, மறக்க முடியாது. அவங்க அப்படி கிராஸ் ஆகுறப்போ உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். அப்படி கூட ஞாபகம் வராதாம் ஆண்டவர், மன்னிச்சு மறந்துடுவார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். Now when there is remission of these, there is no longer an offering for sin. இதற்கு ஈடாக, இதற்கு ஒப்பாக நீங்கள் என்னென்ன தான் பண்ணுங்க. இன்றைக்கி தங்களையே போட்டு வருத்திக்கிறாங்க. குறிப்பாக அந்த லென்த் நாட்களில் நான் மாம்சம் கறி சாப்பிடாமல் இருப்பேன், இறைச்சி சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களா ஒரு தீர்மானம் எடுத்துக்குவாங்க. அதன் மூலமாக தான் அவர்கள் பரிசுத்தமாவார்களாம். நான் யாரையும் இங்கே தொச்சப்படுத்தி பேசலைங்க, குத்தி காட்டி பேசலை. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தாடி வளர்த்துவேன், அந்த தாடி மூலமாக தான் எனக்கு பரிசுத்தம் வரும் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். சில நம்ம கத்தோலிக்கமார்கள் வேளாங்கண்ணி போவேன், சகாமாதா கோயிலுக்கு போவேன், அந்தோனியார் கோயிலுக்கு போவேன், இதெல்லாம் எனக்கு பரிசுத்தத்தை தரும். அப்புறம் சில நம்ம பெந்தெகோஸ்ட்மாருக்கு பாருங்கள், எப்பொழுதும் கோயிலே நான் கிடப்பேன், ஆனால் உள்ளே ஒன்றும் பரிசுத்தமே இருக்காது. ஏன்னா இதனால எனக்கு நான் விமோச்சனம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. எது உங்களுக்கு சரியான காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். இதன் மூலமாக மட்டுமே உங்களுக்கும் எனக்கும் சரி அந்த ரட்சிப்பின் பாதை கிடைக்கும். அந்த ரட்சிப்பின் மூலமாக பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்டதுனால பரலோக ஜீவியத்திற்குள் நீங்கள் எளிதாக கடந்து செல்ல முடியும். எதற்காக உங்கள் வாழ்க்கையை நீங்களே கடினப்படுத்துக்கிறீங்கன்னு கேட்குறார் ஆண்டவர். இது ஒரு பெரிய குற்றமா? சரிங்க, இன்றைக்கி உங்களே ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்கள். எங்களோட இணைந்திருந்ததுக்காக நன்றி. சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் கர்த்தரிடம் போய் மன்றாடுங்க. மத்தேயு 6:5, மத்தேயு 7:7, மத்தேயு 19:26, மத்தேயு 21:22, பிலிப்பியர் 4:6, ஐசியா 50:1-2, சங்கீதம் 138 8வது வசனத்தை பார்ப்பீர்களானால் உங்களுக்கு ஜெபத்தின் கோட்பாடுகள் கிடைக்கும். நாங்கள் எப்பொழுதும் சொல்கிறது என்னென்னா, மனிதர்களை நீங்கள் சார்ந்து வாழ்ந்து விடுவதை விட்டுவிட்டு, யாராக இருக்கட்டும்ங்க, சொந்த கணவனாகவே இருக்கட்டும், மனைவியா, பிள்ளையா, யாராக இருக்கட்டும்,
தேவனை சார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அன்பாய் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். எங்களோடு இணைந்திருந்ததுக்காக நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.